ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட ஃபுல் டே குக்கிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் ப்ராக்கலி கட்லெட் சாப்பிட்டோம். டின்னருக்கு வந்து ஆப்பம் எக் கறி. ஸோ இது எல்லாத்தோட ரெசிபீஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பத்துக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து 2 கப் வந்து பச்சரிசி ரா ரைஸ், 1/4 கப் உளுந்தப்பருப்பு, ஒரு தால், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஃபெனுக்ரீக். இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 hours வந்து நல்லா ஊற வைக்கணும், சோக் பண்ணுங்க. ஸோ இது வந்து நான் காலையிலேயே வந்து நான் ஊற வச்சிட்டேன். ஸோ மத்தியானம் அரைச்சிட்டேன்னா அப்படின்னா நைட்டுக்கு வந்து ஆப்பம் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு 4 to 5 கிராம்பு. ஸோ இதெல்லாம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்லைஸ்டு ஆனியன்ஸும் வந்து ஆட் பண்ணி அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 3 பெரிய தக்காளியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிட்டு அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தக்காளி சாதத்துக்கு வந்து இந்த பேஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேரலாக வந்து நான் ரைஸும் வந்து ஆல்ரெடி குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ ரைஸ் குக் ஆனதும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கலி கட்லெட்டுக்கு வந்து நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து 3 விசிலுக்கு வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வேகிற டைமில் நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்கலியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ப்ராக்கலியை வந்து இன்றைக்கி நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கையிலே வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க.
ஃபுட் ப்ராசஸர் இருந்தது அப்படின்னா இந்த சாப்பிங் பிளேட் அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பல்ஸ் மோடில் ஒரு 3 times நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ப்ராக்லி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ஃபைனாக ஷ்ரெட் ஆகிடும். ஸோ பாருங்கள் ப்ராக்லி வந்து ஃபைனாக நல்லா ஷ்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷ்ரெட் பண்ண ப்ராக்லியை வந்து இப்போ நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு 2 spoons ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்லி அதையும் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் ப்ராக்லி வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 minutes நல்லா வதக்குனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ 2-3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணிங்கன்னா ப்ராக்லி குக் ஆகிடும். ஸோ இப்போ ப்ராக்லி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த குக்கான ப்ராக்லியை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் நல்லா மசிச்சு இந்த ப்ராக்லியோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சு இந்த ப்ராக்லியோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட்லெட்க்கு வந்து நார்மலாக எந்த ஷேப் பண்ணுவோமோ அந்த ஷேப்க்கு வந்து இதை செஞ்சுக்கோங்க. நீங்கள் அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வந்து ப்ரிஃபரபிளாக இருக்கும் அந்த ஷேப் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ நான் அது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கான ரைஸை வந்து தக்காளி சாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண பேஸில் வந்து ஆட் பண்ணி அந்த ரைஸை வந்து ஒரு 5 to 7 minutes கூல் டவுன் பண்ண விட்டுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம கட்லெட்டுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு 2 to 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா எந்த லம்ப்ஸும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த ப்ராக்லி கட்லெட் வந்து நான் ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எந்தவித கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். இன்னைக்கு வந்து நான் பிளெயின் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து டிப் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஏர் ஃப்ரையரை வந்து 375 degree டெம்பரேச்சரில் வந்து 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு
ப்ரீ ஹீட் ஆயிட்டிருக்கு. ஸோ ப்ரீ ஹீட் ஆனதும் குக்கிங் ஸ்ப்ரே வச்சு ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு கரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் வந்து நல்லா 2 பக்கமும் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா கட்லெட்டையும் வந்து நான் அதே மாதிரி ரெடி பண்ணி ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சுட்டு அது மேலே குக்கிங் ஸ்ப்ரே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஈதர் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் இல்லை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ இப்போ ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணி 10 minutes டைம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தக்காளி சாதத்துக்கு ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஆறிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த பேஸோட ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி சாதமும் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ரையர் வந்து 10 minutes முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்லி கட்லெட் வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ நான் மறுபடியும் அதை திருப்பி போட்டு இன்னும் ஒரு 3 to 4 minutes குக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்லி கட்லெட்டும் ரெடி. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து ப்ராக்கலி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷில் வந்து நீங்கள் ப்ராக்கலி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் ப்ராக்கலி கட்லெட். ஸோ லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஆப்பம் பேட்டர் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற போட்டோம் இல்லையா, ஸோ அதில் ஹாஃப் தி குவான்டிட்டி அரிசியை வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் வந்து துருவின தேங்காய், அப்புறம் 1 கப் வந்து பழைய சாதம். ஸோ நேற்று குக் பண்ண சாதத்தில் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது, நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து லைட்டாக சூடு பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி இருக்கிற அரிசியும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 6 to 8 hours நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகணும். ஸோ நான் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக நான் வந்து அவனில் வந்து வச்சு லைட் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நைட்டு டின்னருக்குள்ளே இது வந்து கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு.
ஸோ ஃபர்மெண்ட் ஆன இந்த ஆப்பம் பேட்டரில் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. ஸோ ஆப்பம் மாவு வந்து கரெக்டாக இந்த தோசைக்கு நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ ஸோ அதே கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த மாவை எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்பச்சட்டி. ஸோ ஆப்பச்சட்டி எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக்கிங் ஸ்ப்ரே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ஆப்பச்சட்டியை வந்து கிரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆப்பம் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஆப்பம் சரியாக வராது. ஸோ வந்து ஆப்பச்சட்டியில் சூடானதும் ஒரு 1.5 கரண்டி ஆப்பமாக ஊற்றிட்டு நீங்கள் சட்டியை இந்த மாதிரி ரவுண்டாக அப்படி திருப்பினீங்கன்னா ஸோ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 3 to 5 minutes குக் பண்ணிங்கன்னா ஆப்பம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், ஆப்பம் ரெடி. ஸோ ஆப்பத்துக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து எக் கறி பண்ணியிருந்தேன். ஸோ எக் கறியோட ரெசிபி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கனிஷ்காக்கும் ரிதுக்கும் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ஆப்பம் கேட்டாங்க. ஸோ நான் வந்து ஃப்ளவர் ஷேப் ஆப்பம் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் இருக்கிற ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட், அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you so much for watching.